அதாவது எங்களால் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்குள்ள நுழையவே முடியல. அது யாரு கோட்டைன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? தூத்துக்குடியில் நாங்கள் அடையாத அகாடமியே இல்லை. எங்களுக்கு ஸ்டடி ஹால் கொடுங்க ப்ளீஸ், எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. காலில் மட்டும்தான் உழலை, அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப எங்களுக்கு ஒருத்தவர் வந்தாரு. அவர் அடைமொழியோட கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போடுறேன் பாருங்க. இப்போ ஒரு பிட்ட விளைந்து முடித்த மரம் என்று தினம் தினம் பலன் கொடுத்து கல்வியாக என்ற வரிகளின் கதாநாயகன். கேடில் இல்ல, இது ஒரு திருக்குறள், தப்புன்னு நமக்கு வரல. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள் என்பதை தன் வாழ்வின் இறுதி அத்தியாயம் வரை நிலைநிறுத்தி பணியாற்றுவேன் என்று உறுதி கொண்டவர் இவர். நான் கடைசி வர அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஜாக்சன், நான் உயிரோட இருக்கிற வரை இந்த ஸ்டடி ஹால் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஜாக்சன், இப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. பார்க்கறதுக்கு ஆள் எளிமையா தான் இருப்பாரு, பட் தூத்துக்குடியில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் சார். நான் இருங்க, இன்னும் முடிக்கல, வராதீங்க. இலவச கல்வியை இன்பமாய் அளித்தவர், தூத்துக்குடியில் சிடபிள்யூஜே அடியெடுத்து வைக்க நுழைவு வாயிலாக இகழ்ந்தவர். சிடபிள்யூஜேவோடு இணைந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச நேர்காணல் நடத்த உதவி பலன் வெற்றி வேற அடைஞ்சிருக்காங்க. அதுல சிடபிள்யூஜேவின் ஊன்றுகோலாக எங்களின் தூணாக இருப்பவருக்கு சிடபிள்யூஜே என்றும் துணை நிற்போன். எங்கள் ஆசான் கிங்ஸ் அகாடமி திரு பேச்சிமுத்து சார் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஸ்டேஜுக்கு பேச்சிமுத்து சார் வரும்போது அபித்தும் கார்த்திக் ப்ரோ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேச்சிமுத்து சார நம்மளுக்கு உள்ளே கொண்டு வந்ததே அபித் ப்ரோவும் கார்த்திக் ப்ரோவும் தான். ஸோ அவங்க மேடைக்கு கண்டிப்பா வரணும். ஸோ 2 பேர் மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு பெரிய ஒரு போர்ல வெற்றி பெற்று வீரர்கள்லாம் வந்தாங்கன்னா எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய போர் மாதிரி தான். அதில் வெற்றி பெற்று நீங்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலே எல்லாரையும் பாராட்டணும். உண்மையிலே உங்களை முதல்ல பாராட்டணும், அப்புறம் உங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை பாராட்டணும், உங்களுடைய பெற்றோர்களை பாராட்டணும். எல்லாருமே ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பேச்சிமுத்து. நான் தூத்துக்குடியில் கிங்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி வச்சு ஒரு 7 வருடமாக இப்போ செயல்பட்டு வருகிறது. 500க்கும் மேற்பட்டவர்கள் எங்களை பாஸ் பண்ணி போயிருக்காங்க. TNUSRBயும் TNPSCயும் நடத்தி வர்றோம் 2016 இருந்து. அதாவது ஒரு பைசா கூட யார்கிட்டையுமே டொனேஷன் வாங்குறது கிடையாது, மாணவர்கள்ட்ட வாங்குறது கிடையாது. முழுக்க என்னுடைய என்னுடைய பணம் தான். இதில் நான் எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஆமாம், ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெரிய அளவில் பண்ணலை. இது ஒரு சோறு வச்சு ஒரு குழம்பு வச்சு ஒரு ஊறுகாய் வச்சு கொடுத்துருவோம், அவ்வளோதான். அது 3 நேரமும் பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு 2 குழந்தைகள் 2 குழந்தைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் எனக்கு ஃபுல்லாக வேறு வருமானத்தை எல்லாமே எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது நிறைய பேர் பேங்கிங் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு சரியான ஸ்டாஃப்ஸ் கிடைக்காம வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தோம். அந்நேரம் தான் நம்ம கிராக் ஜாக்கில் இருந்து டீம் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இதில் இன்டர்வியூ என்ன நடத்தணும் அப்படின்னாங்க. நான் முழுக்க ஃப்ரீயாக நடத்துகிறோம், ஃப்ரீயாக யாருனாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் நடத்துங்க அப்படின்னோம். எனக்கு ஒரு பைசா வேண்டாம், ஆனால் ஃப்ரீயாக நடத்தணும், யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க ஃப்ரீயாக நடத்துனாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்கள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் அதில் பாஸ் ஆகியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷம். அதே போல் நான் முதல்ல ரொம்ப சாதாரணமாக நினச்சேன். ஆனால் எனக்கு வந்தவங்களை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது சென்னையிலேருந்து செங்கல்பட்டில் இருந்தெல்லாம் அங்கே வந்திருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதில் விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட 2 பேர் வந்திருந்தாங்க. உண்மையிலே அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா அருமையாக இருந்தது. நாங்கள் கண்டக்ட் பண்ணவங்க அந்த சார் நம்ம வெங்கடேஸ்வரலு சார் அவங்களெல்லாம் ரொம்ப சூப்பராக கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் நிறைய பாதிக்கு மேற்பட்டவங்க அதில் பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது நமக்கு உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரத சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து நாங்களும் பேங்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேங்கிங் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாம் CWJவுடைய ஒத்துழைப்போட நம்ம ஜாக்சன், அபித் சார், அது போக நம்ம கார்த்திக் இவங்களுடைய ஆதரவோடு அவங்கள நாங்கள் பண்ணுறோம். அதனால் முழுக்க ஃப்ரீ. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் சரி, எந்த ஊர்னாலும் சரி, அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். எல்லாருக்கும் நல்லா சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக நல்லா படிக்கிறவங்களாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. அதுபோக நீங்களும் அந்த இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வாங்க, உங்களை நல்லா ரிசீவ் பண்ணுவோம்.
அதை தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வர சொல்லலை. தூத்துக்குடி அல்லது தூத்துக்குடி சுற்றி நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள்லாம் அப்பப்போ வாங்க, அகாடமிக்கு வாங்க. அந்த அந்த படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க, எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட படிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப புவர் ஃபேமிலியில் உள்ளவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்க, வேலைன்னா கூலி வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தான் இருக்காங்க. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வழிகாட்டினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதனால உங்களை எல்லாரும் கண்டிப்பாக அந்த இனவல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வெங்கடேஸ்வர சார்கிட்ட கூட சொன்னேன், சார் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு இருக்காங்க. நீங்களும் எல்லாரும் வாங்க, CWG எல்லாரும் வருவாங்க, நீங்களும் எல்லாரும் வாங்க. உங்களை எல்லாரையும் நாங்கள் வருக என்று அந்த நேரத்தில் வரவேற்கிறோம். திரும்பவும் ஒரு முறை உங்கள் வெற்றி பெற்றவங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய CWG அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்திக்கு அவரை